ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன சமையல் செய்யலான்றதை பற்றின ரொம்ப குழப்பம் இருக்கும் இல்லையா? அந்த குழப்பத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு வந்து நம்ம வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து உங்களுக்கு இந்த மழை குளிர் காலங்களில் நம்ம வந்து கஞ்சி தண்ணி நம்ம ஊற்றி வைப்போம். நைட்டு வந்து நம்ம சாதம் வந்து மிந்திரிச்சுட்டோம்னா அதில் வந்து தண்ணி ஊற்றி வைப்போங்க. தண்ணி ஊற்றி வச்சுடுச்சு நம்ம காலையில் வந்து கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை வயிற்றுல எதுனா செரிமான பிரச்சனையோ இருந்துச்சுனாலும் அது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. பழைய சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இது கூட வந்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய சாதம் வந்து இனிமேல் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இது போல் நீங்கள் எடுத்து வச்சு கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் மழை குளிர்காலங்களில் இது வந்து வீணாகிடும் இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு டிப்ஸ் இருக்குது. இதை நல்லா வந்து மாவு அரைப்போம் இல்லையா? மாவு அரைக்கும்பொழுது நம்ம அந்த அரிசி மாவு அரைக்கும்பொழுது அது கூட நம்ம வந்து நல்லா சேர்த்து போட்டு அரைச்சி பழைய சாதத்தை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்க முடியுங்க. இனிமேல் நீங்கள் கீழவும் நீங்கள் கொட்டிடாதீங்க, அது வீணாக போகக்கூடாது. அதனால நம்ம வந்து இது போல் நல்ல மாவில் அரைச்சி நம்ம வந்து இட்லி தோசை சுடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பழைய சாதம் வந்து நம்ம அரைச்சி போட்டு இந்த இட்லி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது போல் நம்ம வந்து இட்லி ஊற்றி நம்ம இட்லி செய்யும் பொழுது நல்ல பஞ்சு போல் ரொம்ப நல்ல சாஃப்டாக வந்து இட்லி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பஞ்சு போல் இட்லி வந்து கிடைக்கல சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் நம்ம இது போல் வந்து வீணாக போகிற விஷயங்களை இனிமேல் நீங்கள் கீழே கொட்ட தேவையில்லை. சாஃப்டாக பஞ்சு போல் நீங்கள் இட்லி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2-in-1 ப்ராசஸ் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது வந்து இருக்கும். பழைய சாதம்ன்றது நம்ம தேவையில்லாமல் கீழே கொட்டாத இது போல் வந்து நல்ல டேஸ்டான பஞ்சு போல் இட்லி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, நம்ம வந்து மண் சட்டி வச்சு நல்லா வந்து வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மண் சட்டி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் வந்து விரிசல் விட்டுடும். அதை வந்து உங்களுக்கு சீசனிங் பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்கு சம்மந்தமாக நம்ம நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கோம். ஆனாலும் இப்போயும் சொல்கிறேன், மண் சட்டி வச்சு நீங்கள் வந்து மீன் குழம்பு கார குழம்பு எது வச்சாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா மண் சட்டின்றது வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் காரக்குழம்பு மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மண் சட்டியில் வச்சு பாருங்கள். அது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே பாருங்கள், நம்ம வத்த குழம்புக்கு நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுக்கிறோங்க. எப்போவுமே நம்ம வந்து மண் சட்டி வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பழகணுங்க. எடுத்தோடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மண் சட்டியை பழகுனீங்கன்னு சொன்னால் அதில் வெடிப்பு விட்டுடும். சீக்கிரமே அது வந்து உங்களுக்கு வீணாக போயிடும் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் பயப்படவும் தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகிடும். நம்ம இது போல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விடும்பொழுது அடி பிடிச்சும் போகாதுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து சமையல் வந்து கெட்டும் போகாது. உங்களுக்கு நல்லா வந்து அந்த மண் சட்டியை பழகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் மண் சட்டி வந்து பழகிறதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு மண் சட்டி யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எந்த ஒரு உணவு செஞ்சாலுமே நம்ம மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால நமக்கு அதில் வெங்காயம்லாம் எங்கள் சைட்லலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள். அடி பிடிக்கவும் இல்லை, தீயும் எதுவும் வந்து கருகவும் இல்லை. நல்லா வந்து சூப்பராக நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது. அதே போல் நம்ம வந்து இது கூட பூண்டுமே வந்து தட்டி போட்டுக்கலாம். பூண்டு வந்து முழுசாக நீங்கள் போடுவீங்க, ஆனால் அது வந்து அந்தளவு சாறு வந்து இதில் இறங்காதுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து இந்த குழம்புக்கு கிடைக்காது. அதனால நம்ம வந்து பூண்டையுமே நல்லா இந்த எண்ணெய் கூட தட்டி போட்டோன்னு சொன்னால் அதில் இருக்க சாரெல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கி இந்த குழம்புக்குமே நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து கொடுக்கும். நம்ம கருவேப்பிலையும் குட்டி குட்டி பீசஸாக அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா பெருசாக போட்டால் எல்லோரும் வந்து எடுத்து வச்சுருவாங்க இல்லையா? நம்ம குட்டி குட்டி பீசஸாக போடும்போது எடுத்தும் வைக்க மாட்டாங்க. கருவேப்பிலையும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவுமே வந்து தேவைப்படுற ஒரு விஷயங்க. அதுவே குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் அதில் வந்து கட் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னால் எடுத்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து முடியாது இல்லைங்களா? அதே போல் எண்ணெயில் அது சேரும்பொழுது அந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க. ராஸ்மல் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இப்படியே நம்ம கொஞ்சமாக லைட்டாக தட்டி விடும்போது நல்லா மேஷ் ஆகிறவரை நம்ம தக்காளியை வதக்கிட்டே இருப்போம். நல்ல வத்த குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட் நமக்கு கொடுக்கணும், நல்லா கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் தக்காளியும் வெங்காயமும் நம்ம நல்லா வந்து
அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட நம்ம தேங்காய் பாலும் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்லா திக்காக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வத்த குழம்பு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து சுருண்டை நமக்கு வந்து வதக்கி எடுத்துக்கிறோம் தக்காளியும் வெங்காயத்தையும். நம்ம லைட்டாக வந்து இஞ்சி கூட கொஞ்சம் லைட்டாக தட்டி போட்டுக்கலாங்க. இஞ்சி தட்டி போடும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கும் நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்கும். நல்ல ஒரு புது டேஸ்ட்டுமே வந்து உங்களுடைய வத்த குழம்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வத்தலை வந்து நம்ம நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னு சொன்னால் வத்தல் வந்து கசக்கும் இல்லையா, கசக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காமலும் போயிடும். நம்ம அதுக்கு இது போல் நல்லா வந்து நெய்யில் கொஞ்சமாக நம்ம வந்து வத்தலை வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து திக்காக நமக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக தக்காளி வெங்காயமும் நம்ம அதில் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்படி நல்லா விழுதாக வந்து அரைச்சி ஊற்றும் பொழுது நல்ல திக்னஸும் கிடைக்கும். அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து புளி இருக்கு இல்லையா, புளியுமே வந்து தனியாக நம்ம கரைச்சிட்டு அது கூட மிளகாத்தூள், மசாலா, கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கோங்க. மீன் குழம்புக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதே போல் ப்ராசஸ் தான். கொஞ்சம் நம்ம வந்து அதை நல்ல ஒரு 1 hour வந்து புளி கரைசல் வந்து ஊறி கிடைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு வத்த குழம்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனியாத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா போடுங்க. தனியாத்தூள் போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் விட்டீங்கன்னு சொன்னால் சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து புளி வந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து சாதம் வந்து ஃபஸ்ட்டு கொதி வரும் இல்லைங்களா, அந்த சாதம் கழுவுன தண்ணி, 2வது தண்ணி, 3வது தண்ணி நம்ம வந்து அதில் புளி வந்து ஊற வச்சோன்னு சொன்னால் குழம்புக்கு இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. அதே போல் மோர் மிளகாய் சொல்லுவாங்க, அதுவுமே சுண்டைக்காயுமே வத்தலுமே வந்து நல்லா வந்து கத்திரிக்காய் கூட நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து குழம்புல வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணணுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக நம்ம கடலை எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆனால் வந்து நம்ம இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயம் கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டு தாளிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் லைட்டாக வந்து உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி எண்ணெயை நல்லா வந்து தாளித்து எடுக்கும்பொழுது நல்ல டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். ஒரு நல்ல பிஞ்ச் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகு வந்து ஆட் பண்ணாலே போதுமானது. அதே போல் நம்ம புளிசாறு வந்து கொதிக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து புளிசாறு வந்து இதில் ஊற்றணும். 12 to 15 minutes நம்ம கொஞ்சம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம புளி ஊற்றி குதிக்க வச்சிடலாம். இந்த போல் இங்கே பாருங்கள், நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த புளி சாறு மசாலா எல்லாத்தையும் கலந்து நல்லா வந்து கலக்கி விட்டுடுறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம இந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அந்த அரோமா ஸ்மெல் வந்து எண்ணெயில் அந்த நல்லா கொதித்து வந்த பூண்டும் இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து நல்ல சூப்பராக அரோமா டேஸ்ட் வந்து இதுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் தேவைப்படும் சொன்னால் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு கூட இது கூட வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம நல்லா நெய்யில் வறுத்த இந்த வத்தல் இருக்குல்லையே, சுண்டக்காய் வத்தல் வந்து நம்ம அதில் நல்லா வறுத்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நம்ம உடம்புக்கும் தேவையான விஷயன்றதுனால இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குங்க. கடைசியாக அது போல் நம்ம கொஞ்சம் நம்ம வறுத்த வேர்க்கடலை இருக்குல்லையே, அதை நல்லா வந்து பொடியாக நம்ம வந்து தட்டி எடுத்து அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணலாங்க. நம்ம மிக்சிலெலாம் அரைக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கல்லை நம்ம நல்லா வந்து தட்டி இதை தூளாக உடச்சி எடுத்துடுறோம். 1 ஸ்பூன் to 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணால் கூட நல்ல ஒரு திக்னஸும் இருக்கும், குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து கிடைக்கும். இது போல் நீங்களுமே வந்து வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். எவ்வளோ தான் சாதம் வடித்தாலும் பத்தவே பத்தாதுங்க. இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போங்க. ஒரு பவுலில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து இந்த பேப்பர்ஸை வந்து கட் பண்ணி நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல்லாம் அதிகமாக வருதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து புளிச்ச மாவு இருக்கும், இல்லைன்னா வந்து காய்கறிகள் வந்து எதை கெட்டு போயிருந்தால் அந்த ஸ்மெல் வந்து அதிக அளவு வீசிகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் வைக்கும்போது எந்த வகையான பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் உடனே வந்து அது ஈர்த்து கொடுத்துடுங்க. அது போல் டெய்லியுமே நம்ம வந்து பழைய காய்கறிகள் ஏதாச்சும் கெட்டு போயிருக்கா, இல்லைன்னா வந்து
பழைய உணவு எதனா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பொருளை வந்து எடுத்து வச்சிடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து முட்டை தொக்குக்கு வந்து எப்படி நம்ம டேஸ்ட்டாக வந்து முட்டை தொக்கு ரெடி பண்ணலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க. இதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக முட்டை தொக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேனை வச்சிடணும். பேனை வச்சுட்டு அது கூட நம்ம வந்து எண்ணெய் வந்து தேவையான ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக நம்ம வந்து அது கூட பூண்டு நல்லா தட்டி எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கணுங்க. பூண்டை எண்ணெயிலே தட்டி ஆட் பண்ணும்போது அதனால வந்து கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுடைய முட்டை தொக்குக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலும் இது போல் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம வந்து கார சட்னிக்கு கூட இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் தான். நல்லா வந்து இது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டுருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு கூட தேங்காவும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது நம்ம ஆற வச்சு நம்ம வந்து தேங்காய் சட்னி போல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக கார சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நம்ம தாளித்து எடுக்கும்போது கொஞ்சம் ஜீரகம் கூட ஆட் பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல கூடுதல் டேஸ்ட்டு வந்து உங்களுடைய எந்த ஒரு சட்னியாக இருந்தாலும் சரி இது போல் நம்ம வந்து தொக்காக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் சோம்பு தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா கூட நம்ம வந்து ஒரு பொடி அளவு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்படி நல்லா வந்து நம்ம இதை தொக்கா நம்ம கிரேவியாக நம்ம கிளறி எடுக்கிற மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துடணுங்க. நம்ம பூண்டுமே இதில் தட்டி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறதுனால நல்ல அரோமா டேஸ்ட்டு வந்து நம்மளுடைய தொக்குக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற நல்லா வந்து ஸ்மெல் எல்லாம் போகிற அளவில் நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மிளகாய் தூளோட அந்த ஸ்மெல்லுமே போகிற அளவில் நல்லா வந்து எண்ணெயில் சுருண்டை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கு நம்ம கார சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம அதில் இஞ்சியை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி ஆட் பண்ணி கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள் நம்ம இதை வந்து நம்ம கார சட்னிக்கு கூட ரெடி பண்ணலான்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இல்லையா. நம்ம தொக்கு தான் ரெடி பண்ண முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. தேங்காய் சட்னி இது போல் நம்ம எப்போவுமே வந்து கடலையிலேயே சட்னி அரைச்சி கொடுக்கும்போது போர் அடிக்கும் இல்லையா. அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தொக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தக்காளி தொக்கோ இல்லை முட்டை தொக்கோ இது ரெடி பண்ணுறதுக்கு பதில் நம்ம சட்னிக்கு இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரே மாதிரி சட்னி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுடைய சமையலுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ராஸ்மலும் நல்லா வந்து போய் கிடச்சிடுதுங்க. நம்ம இது போல் நல்லா போனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து எக்கு வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணணும். எக்கை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்ல நடுவில் வந்து பீசஸ் போட்டு நல்லா இந்த மசாலாவில் திருப்பி போட்டு நல்லா எடுத்து வைக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்து மசாலாவில் ஊறி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து முட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதில் இருக்கிற மஞ்சக்கரு இருக்குல்லையா, மஞ்சக்கரு வந்து உடையாமல் நம்ம வந்து இதை திருப்பி விடணுங்க. இதில் இருக்க இந்த மசாலா எல்லாமே வந்து அதுக்குள்ளே நல்லா வந்து ஆட் ஆகிற அளவு நம்ம நல்லா திருப்பி போட்டு விட்டுறலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாம்பாரோ இல்லை எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா உடையாமல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம முட்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து வேக வைக்கணுன்றதை பற்றி நிறைய டிப்ஸும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனி நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து இந்த மசாலா கூட தொக்குல வந்து ஆட் ஆகி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது போல் நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். முட்டை தொக்கு நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பாராட்டு மழை குவியும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம இது போல் வந்து பீலர் வச்சுருப்போம். நம்ம வீட்டில் வந்து காய் சீவறதோ நம்ம வந்து சீஸ்லாம் சீவறதோ வச்சுருந்தோம். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து மழுங்கி போய்டும் இல்லையா. அதெல்லாம் நம்ம திரும்ப வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு 1 ரூபி காயினோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு காயின் எடுத்து நம்ம இதில் நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடலாம். இது போல் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாகவே அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஷார்ப்பாகி கிடைக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பவுலில் வந்து கம்ஃபர்ட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் கம்ஃபர்ட் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து எது வந்து நல்லா வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து சாக் பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம சாக் பீஸை போட்டு ஃபுல்லாக அதில் ஊறும்போது நம்ம மேலே வந்து கவர் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. கவர் போட்டு நல்லா இது போல் நம்ம வந்து லப்பர் பேண்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நான் போடுற மாதிரி நீங்களுமே வந்து நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்படி எடுத்துட்டு நம்ம அந்த கவரில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுடலாம். ஓகே, நம்ம இது போல் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. நடுவில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ், நீங்கள் ரொம்ப பெருசாக தேவையில்லை, குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இது எதுக்குன்னு சொன்னால் அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து எங்கே அதிக அளவு பேட் ஸ்மெல் இருக்கும், உங்கள் பாத்ரூம்லையோ இல்லை வந்து கிச்சன் டாப் கவுண்டர் டாப்லாம் இருக்குல்லையே அங்கெல்லாம் வந்து அதிக அளவு பேட் ஸ்மெல் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இதில் இருக்க ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நல்லா வந்து வாசனையாக வந்து அந்த இடம் வந்து இருக்கும். கண்டிப்பாக துர்நாற்றம் எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து மோர் குழம்பு செய்யறதுக்கு நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக கேட்டு நீங்களுமே வந்து டேஸ்ட்டாக மோர் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம புளிப்பில்லாத நல்ல ஃப்ரெஷ் கேர்டு தான் நம்ம வந்து மோர் குழம்புக்கு வந்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து மோர் குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிக அளவு மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. மோர் குழம்பு வந்து அதிக அளவு கொதிக்க வச்சுன்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து மோர் வந்து நம்ம கொதிக்க விடணும். இது கூட நம்ம தேங்காய் ப்ளஸ் ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஏன் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அரிசி ஆட் பண்ணும்பொழுது குழம்பு வந்து ரொம்ப நல்லா வந்து கெட்டியாக கிடைக்குங்க. அரிசி வந்து குழம்பு ரொம்ப திக்காக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது போல் நம்ம வந்து மோர் குழம்பு செய்யும்போது அரிசி வந்து உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட்டையும் கொடுக்கும். சில பேர் வந்து கடலை மாவு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தோன்னா கடலை மாவு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து மோர் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல திக்னஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக்கி கொடுக்கும். தாளிக்கும் போது முதல்ல கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சூடான எண்ணெயில் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னு சொன்னால் அது நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரை வந்து உங்களுடைய மோர் குழம்புக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காய் வந்து நம்ம என்னென்ன காய் ஆட் பண்ணோம்னா வெண்டைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், சுரைக்காய், கத்திரிக்காய். சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணும்போது அதில் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுபோல் வெண்டைக்காய் மட்டும் நம்ம வந்து முன்னாடி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல அதிக அளவு டேஸ்ட் வந்து மோர் குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து தாளிப்புக்கு எடுத்துக்கலாங்க. ஹெவன்லி அரோமா டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியில் தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை தாளித்து இது மேலே நம்ம வந்து ஊற்றிட்டோன்னா நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நான்ஸ்டிக் தவா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் ஸ்க்ராட்சோ இல்லை ஹோல்ஸ் எதாவது விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா வந்து மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நம்ம மாற்றணுங்க. நம்ம அது போல் ஸ்க்ராச்சஸ் இருந்ததை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு பாதிப்பும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா வந்து நம்ம லோ ஃப்ளேமில் குறைஞ்ச அளவு வெப்பத்தை கொண்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தணுங்க. நம்ம பொதுவாக வந்து 40-50 டு சுமார் 232 செல்சியஸ் அளவு தான் நம்ம வந்து வெப்பநிலையை இதில் வந்து பயன்படுத்தணும். அதே போல் சேதமடைஞ்ச ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா வந்து மாற்றிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மிதமான தீயில நம்ம குறைஞ்ச அளவு நம்ம வந்து சமைக்கிறது தான் வந்து அதுக்கு ரொம்பவுமே வந்து அதிக அளவு லைஃப் லாங் யூஸ் பண்ணுற அளவு நான்ஸ்டிக் தவா நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் அப்படின்னா வெண்ணெயை வந்து ஊட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து எண்ணெயில் நனைச்சி ஒரு காகித துணியால் வந்து நல்லா தோசைக்கல்ல லேசாக தொடச்சி எடுப்போம் இல்லையா, அது போல் நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. இது போல் செஞ்சுட்டு நம்ம குறைந்த அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து சமைச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான்ஸ்டிக் தவாவில் புதிய நான்ஸ்டிக் தவா வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில சமையல் எண்ணெயை வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்ச நேரம் சூடான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே போல் நம்ம நான்ஸ்டிக் தவாவில் யூஸ் பண்ணுற கரண்டிகளுமே வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம். இதில் வந்து மரக்கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு விஷயங்க. நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்டீல் கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ராட்ச் அதிகமாக விட்டுடும். ஸ்க்ராட்ச் விழுந்துடுச்சுன்னா உங்களுக்கு இந்த நான்ஸ்டிக் தவா வேஸ்ட்டாகவும் போயிடும் இல்லையா. அதனால நம்ம வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சிலிக்கான் கரண்டிகளை கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. தோசைக்கல்ல ஆறியதுக்கு அப்புறமா வந்து சுத்தம் செய்ய மாதிரி நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து சுத்தம் செய்யணும். நான்ஸ்டிக் தவாவுமே நம்ம வந்து உடனே சூடாக இருக்கிற டைமில் வந்து சுத்தம் செய்யக்கூடாது. நம்ம ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சு அப்படின்னா சாதாரண டிஷ் வாஷ் சோப் இல்லையா, அதை மட்டுமே நம்ம பயன்படுத்தி சுத்தம் செய்யணுங்க. ரொம்ப வந்து ஹெவியான ஹார்டான ஐட்டத்தில் நம்ம இதில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து பாழாக போயிடும். நான்ஸ்டிக் தவா நம்ம கண்டிப்பாக நல்ல முறையில் பராமரிச்சோம்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து லைஃப் லாங் அது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடினமான ஸ்க்ரப்பரோ இல்லை இரும்பு நார் சொல்லுவாங்களே அதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக தேய்ச்சி எடுக்கவே கூடாது. உப்பு இதெல்லாம் நல்லா வச்சு கரகரன்னு தேய்ச்சி எடுக்கும்போது அது சீக்கிரமே வந்து வீணாக போயிடுங்க. நான்ஸ்டிக் தவா இது போல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் நம்ம பராமரித்து வந்தோம்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அது நமக்கு வந்து லைஃப் லாங் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் நான்ஸ்டிக் தவா என்னதான் வந்து ஒட்டாமல் இருந்தாலும் சில டைமில் வந்து கருகிடுச்சினாலும் இதில் ஏதாச்சும் ஒட்டிக்கிச்சினாலும் நீங்கள் அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும், அதை நல்லா க்ளீன் பண்ணணுன்ற பேரில் அதை நீங்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதில் வந்து நம்ம வந்து தண்ணியை கலந்து அதில் தடவி விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துடணுங்க. ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து நம்ம வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்ன, நம்ம தேங்காய் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம இது போல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி அதில் இருக்க தேங்காய் பாலெல்லாம் வந்து நம்ம இது போல் நம்ம வந்து நல்லா வந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. வடிகட்டியில் இந்த திரியாக வந்து தேங்காய் அதில் இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் தேங்காய் சாதம் செய்யும் பொழுது நம்ம நல்லா வந்து இது போல் தேங்காயை நைஸாக கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து அது கூடவே நம்ம பூண்டு கூட கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாங்க. பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஜீரக ரைஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜீரக சாதம் சொல்லுவாங்களே அது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து தேங்காய் சாதம் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. 2 to 3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து சாதம் வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் சாஃப்ட் நான் ஸ்டிக்கி அதில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்குங்க. அதே போல் நம்ம வந்து ஊற வைக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 20 to 30 நிமிஷம் நல்லா வந்து வாட்டரில் நல்லா வந்து ஊற வச்சு அரிசியை எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம குக்கர் வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றி தேவையான அளவு நம்ம வந்து சூடானதும் அது கூட நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணிடுறோம். அதே போல் நம்ம வந்து இதில் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணும்போது நல்ல கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுடைய தேங்காய் சாதத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம தேங்காய் வந்து நம்ம பழைய தேங்காய் வந்து எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து அதில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து
பால் எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சது கூட நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கிராம்பும் ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட நம்ம வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் போடணும். இலை சொல்லுவாங்க இல்லையா, பட்டை இலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டை இலை கூட போடலாம் நம்ம. அதே போல் நல்லா வந்து கலர் வந்து நல்லா பிரைட்டாக வரணும்னு சொன்னால் நம்ம லாஸ்ட்டில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணணும். இது போல் வந்து லெமன் ஜூஸ் லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்ல கூடுதல் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க. அது போல் எண்ணெயில் கருவேப்பிலையும் நான் போட்டுவிட்டேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அது கூட நம்ம வெங்காயமும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர வரல நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. பச்சை மிளகாயும் நம்ம அது கூடவே ஆட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாயும் நம்ம கண்டிப்பாக வந்து இது போல் எண்ணெயில் வதக்கி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எண்ணெயில் வதக்கி எடுத்தால் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்புமே வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பும் நல்லா வந்து கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெங்காயம் வந்து இதில் வதங்கி கிடச்சிடும். ஓகே, நம்ம இது கூடவே வந்து நம்ம கிக்கி குக்கிங் சேனலில் நிறைய வந்து சமையல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோங்க. அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். கவனமாக கேட்டுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு தேவையான டிப்ஸ் தாங்க. நம்ம இந்த குளிர்காலங்களில் வந்து தண்ணி குடிக்காமல் இருப்போம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. குளிர்காலங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். ஆண்கள் வந்து பெண்கள் வந்து தனித்தனியாக நம்ம வந்து தண்ணி வந்து அளவு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆண்கள் வந்து தினமும் வந்து சுமார் 3 லிட்டர் தண்ணியும், பெண்கள் வந்து சுமார் 2 to 2.5 லிட்டர் தண்ணியும் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம குளிர்காலத்தில் வந்து ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்காமல் இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே போல் உடலின் எடை வந்து வேலைப்பாடு, வியர்வை, உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பொறுத்து நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்படி நம்ம வந்து தோல் உலர்ந்து போதல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக தண்ணி வந்து தேவையான அளவு எப்போவுமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய தேங்காய் சாதத்துக்கு நம்ம இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோங்க. நம்ம அரிசிக்கு ஏற்றா போல் வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி வந்து நம்ம ஒரு அழகு எடுத்தோம்னு சொன்னால் நம்ம வந்து 1.5 அழகு அளவு நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபுல்லாகவே நம்ம வந்து தேங்காய் பால் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நல்லா வந்து இது லைட்டாக வந்து கொதிக்க வச்சிடுறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் வந்து இருத்தி எடுத்துக்கணுங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சில பேர் வந்து கழுவுவாங்க. அப்படி கழுவும் போது வந்து அரிசி உடஞ்சி போகிறதுக்கு, உதிரி உதிரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சு எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சு இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் இருத்துட்டேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களுமே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் சாதம் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம ஃப்ரீசரில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து போட்டுட்டு இது போல் டிஃபன் பாக்ஸில் வச்சோம்னு சொன்னால் ஒட்டிட்டு அது வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் எது வந்து நம்ம போட்டு உள்ளே வச்சாலும் அது அடியில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம லைட்டாக அது மேலே வந்து இது போல் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம இது போல் லைட்டாக தடவிட்டு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. எவ்வளோ தான் வந்து ஃப்ரீஸாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் வந்து எடுத்துட முடியும். இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒட்டாமல் உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் தடவணுன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலாக எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட நம்ம வந்து இது கூட தடவி வச்சிட முடியும். இது போல் நம்ம வச்சோம்னு சொன்னால் நமக்கு எதுவுமே வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீசரில் ஒட்டவும் ஒட்டாது, ஈஸியாக நம்மளால் வந்து எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம வந்து கிச்சனில் எப்போவுமே வந்து முக்கியமான இடம் வந்து நம்ம கவுண்டர் டாப் இருக்குல்லையே, கிச்சனில்
நம்ம அடுப்பு இந்த கவுண்டர் டாப் கீழே எல்லாமே வந்து நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. எப்போவுமே வந்து சமையல் முடிச்சதுமே வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் பல்லி பூச்சிகள் எல்லாம் அங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சமையல் பொருள்லாம் வச்சுருந்தா அதுலலாம் வந்து பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம இந்த சுவர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து எண்ணெய் கரையெல்லாம் படிஞ்சிருக்குங்க. சமைக்கும் போது அதையும் நம்ம தொடச்சி விட்டுறணும் எப்போவுமே. அதே போல் கவுண்டர் டாப்லாம் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதெல்லாமே நம்ம இது மேலே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா நீட்டாக க்ளீனாகவும் கிடைக்குங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம லைட்டாக வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் கலந்து லிக்விடை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுறோம். ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு கூட செய்ய தேவையில்லைங்க. நல்லா வந்து நீட்டாக க்ளீனாக இது போல் வச்சுருந்தோம் சொன்னால் எந்த வகையான பூச்சிகளுமே வந்து நம்மளுடைய கவுண்டர் டாப்பாண்டா வராமல் இருக்குங்க. அதே போல் நம்ம சாமானும் வந்து அப்பப்போ நம்ம வந்து தேய்ச்சி கவுத்து எடுத்துடணும். நம்ம சாமான்கள் வந்து ரொம்ப சேர்த்து வச்சு தேய்ச்சின்னு சொன்னால் அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அன்னன்னைக்கான சாமானை நீங்கள் அன்னன்னைக்கு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்குங்க. அதே போல் நம்ம ஈரமாகவே எடுத்து நம்ம வந்து வச்சிடக்கூடாது. இது போல் நம்ம வலையில் போட்டு நல்லா காய வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது போல் சாமான்களை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம எப்பவுமே நல்லா வந்து டெய்லியுமே வந்து கழுவி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே போல் அது உள்ள வந்து கொஞ்சம் லெமன் சாறு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் சூடான ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நல்லா குலுக்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க. இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும். ரொம்ப வந்து சளி, ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வாட்டர் பாட்டிலாம் இது போல் நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம வந்து பூண்டு வந்து அதிகமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இந்த மழை குளிர் காலங்களில் ரொம்பவுமே வந்து பூஞ்சை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, பூண்டு வாங்கிட்டு வந்ததும் நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. இது போல் நம்ம வந்து ஒரு பழம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து காய வச்சு வைக்கணுங்க. 2 days ஒன்ஸ் வந்து நம்ம காய வச்சு எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மழை குளிர் காலங்களில் இது போல் விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக 2 days ஒன்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலே போதுங்க. பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம அப்படியே உரிக்காமல் ஒன்றுத்தோடு ஒன்று வச்சுட்டோம்னு சொன்னால் ஒரே ஒரு பூண்டு வந்து பூஞ்சை வந்துட்டாலும் மொத்தமாக எல்லா பூண்டுமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சோம்னு சொன்னால் எவ்வளோ தான் நம்ம வந்து பூண்டு வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளால் வந்து பூண்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம சப்பாத்தி வந்து எவ்வளோ நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வந்து மென்மையாக நம்ம வந்து சுடலான்றதை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் தாங்க. இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாவை வந்து இது போல் வந்து நல்லா வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தயிரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சுகராக ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி சுடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே போல் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து திரட்டி எடுக்கணும். நம்ம வந்து ரொம்ப அழுத்தி நம்ம திரட்டி எடுத்தோம்னா ரொம்ப ஹார்டாக வந்து சப்பாத்தி வந்து கிடைக்குங்க. இது போல் நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து தேய்ச்சி திரட்டி எடுக்கும்போது நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். இது போல் நம்ம வந்து லேயராக மடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக உள்ளே எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்ம வந்து லேயராக நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். நம்ம இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணோன்னா அது வந்து கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க. நீங்கள் நெய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் தேவையான அளவு நம்ம சூட்டில் வந்து நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு நல்லா வந்து திரட்டி எடுக்கணுங்க. நம்ம 5 to 7 செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வச்சுட்டு திரட்டி எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அது ரொம்ப காஞ்சி போயிடுங்க. அப்போலாம் ரொம்ப அதிக அளவு நம்ம வந்து திருப்பி போட்டு எடுக்கக்கூடாது. லைட்டாக அதில் வந்து டாட், அந்த ஒரு பிளாக் டாட் போல் வரும் இல்லையா, அது வந்ததும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்குங்க. மேலே வந்து நம்ம நெய்யுமே லைட்டாக தடவணும்னு சொன்னால் கூடுதல் டேஸ்ட்டும் இருக்கும். இங்கே வெண்ணெய் வந்து பிடிச்சவங்களா இருந்தால் வெண்ணெய் கூட நம்ம தடவி வந்து சூப்பராக நம்மளால் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துட முடியும். ரொம்ப நல்லா இது பாருங்கள், ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக வந்து எப்படி வருது பார்த்தீங்களா. இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக நம்மளால் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா வந்து செம டேஸ்ட்டாக நம்ம வந்து செய்யறதுக்கு திக்காகவும் நம்ம வந்து செய்யறதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம வந்து பெப்பர் ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து வரதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருப்பு மிளகு இருக்குல்லையே அதனால நம்ம வந்து பொடி நம்ம வந்து செஞ்சுட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம அரைச்சி எடுக்க தேவையில்ல, நம்ம வந்து இடிக்கல்ல போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துறீங்கன்னு சொன்னால் நல்லா வாசம் நல்லா கிரேவி வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க, திக்காகவும் கொடுக்கும். அதே போல் கொஞ்சம் மிளகை வந்து நல்லா வறுத்துமே நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணணுங்க. நம்ம வறுத்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல கூடுதல் டேஸ்ட் வந்து நம்மளுடைய கிரேவிக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வர்றதுக்கு சிக்கனை வந்து கழுவுனதுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் தயிர் ப்ளஸ் மஞ்சள் உப்பில் நம்ம வந்து ஊற விட்டு எடுத்துக்கணும். இப்படி ஊற விட்டு எடுக்கும்போது நல்லா வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து கிடைக்குங்க. அதே போல் நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரலாம். இது பாருங்கள் நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் மட்டும்தான் நமக்கு தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளி போட்டுக்க கூடாது. பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக நமக்கு வந்து வதங்கி கிடச்சிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்லையே அதையுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது போல் கிளறி விடும்போது நல்ல ஒரு ராஸ்மல்லாம் போகிற வரலும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுறதுக்கு நல்ல சிக்கன் வந்து கடினமாக நம்ம வந்து ஆகாத இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் அதில் வந்து சிக்கன் ஃபுல்லாகவே தண்ணி வந்து விட்டுடும். அதனால நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணுங்க. நல்லா இங்கே பாருங்கள் நல்லா சிக்கன் ஃபுல்லாகவே சூப்பராக அந்த எண்ணெயிலேயே நமக்கு வந்து வதங்கி கிடச்சிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் வந்து இது கூட நல்லா வந்து சேர்ந்துடுச்சு. இது கூட சேர்ந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து சிக்கன் நல்ல ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும் சிக்கனை. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கரம் மசாலா வந்து நம்ம ஓவராக போடக்கூடாது. கரம் மசாலா ஓவராக போட்டோன்னு சொன்னால் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்தளவு நல்லா இருக்காதுங்க. வெறுமனே கரம் மசாலா மட்டுமே இருக்கா போல் இருக்கும். அதனால நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அதளவு மட்டும் நம்ம போடலாம். தக்காளியை வந்து நறுக்கி போடாமல் கொஞ்சம் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல திக்னஸாக சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வந்து ஹெவியாக இருக்கும். அரைச்சி வச்சு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட போகிறோம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விடும்போது இந்த ராஸ்மல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதே போல் 1 கப் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு சோள மாவு ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணணுங்க. கொதிச்சதும் 2 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோன்னா கிரேவி வந்து நல்லா வந்து கோட்டிங்காக வந்து கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம் இல்லையா அது வந்து நல்லா கோட்டிங்காக கிடைச்சதுக்கு கொதிச்சதுமே 2 நிமிஷம் நம்ம சிம்மரில் வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஒரு கோட்டிங்கும் அதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து கொடுக்குங்க. அதே போல் வந்து 1 ஸ்பூன் வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம கடைசியாக நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணலாம். கஸ்தூரி மேத்தி நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணோன்னு சொன்னால் நல்லா வந்து சில்கி டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பைசி வந்து நல்லா பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மசாலா சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சுக்கலாம். 8 to 10 மினிட்ஸ் நம்ம சிம்மரில் வந்து இதை வச்சுக்கணுங்க. அதிக நேரம் நீங்கள் வந்து வைக்காதீங்க. ஒரு 8 to 10 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும். ஆயில் மேலே வந்து நல்லா ஃப்ளோட் ஆகி வந்துச்சுன்னு சொன்னால் டேஸ்ட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளோட் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இது போல் சிம்மரில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு எடுத்துடலாம். ஓகே நம்ம இது போல் வந்து நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பெப்பர் சிக்கன் நல்லா வந்து செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம இதில் செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது அதுவுமே கவனமாக கேட்டுக்கோங்க. அது என்னன்னா நம்ம வந்து பெப்பரை வந்து நம்ம ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாதுங்க. ஆரம்பத்திலே சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து அந்த அளவு நல்லா இருக்காது. இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து எக் ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம வந்து காய வச்சுக்கலாம்.
இது போல் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து காஞ்சதும் கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து வெங்காயம் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இந்த கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் பச்சை மிளகாயும் நம்ம வந்து 1 to 2 வந்து நல்லா நறுக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரவரை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து கொடுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சளுமே இதுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நம்ம வந்து புதுசாக உடைச்ச மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகுமே நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெய் கூட சேரும்பொழுது அந்த அரோமா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எல்லா சமையலுக்குமே இது போல் வந்து கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் வந்து சேர்க்கும்போது அந்த அரோமா டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாக வந்து உங்களுடைய சமையலுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மிளகுமே நம்ம வந்து அதிகம் போட்டோம்னா கசப்பாகுங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் சோயா சாஸ் கூட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுடைய சாதத்துக்கு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சு கிடைக்குது. அதே போல் சாதம் வந்து கலக்கும்பொழுது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து இதில் சேர்க்கணுங்க. அப்போ தான் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டிக்காமல் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து நல்லா வந்து முட்டையை வந்து கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சாதத்துக்கு மேலே வந்து சேர்த்துனா 2 to 3 நிமிஷம் நல்லா வந்து கலந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது போல் முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விடும்போது நம்ம தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடைசியில் வந்து 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டுமே அதிகமாக இருக்குங்க. கொத்தமல்லியுமே நம்ம வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 வரமிளகாய்க்குள்ளேயே அதையும் கிள்ளி போட்டுட்டோம். இது போல் நம்ம நல்லா வந்து வரமிளகாய் இது கூட வந்து எண்ணெயில் சேர்ந்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம இதில் வந்து செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு பார்ப்போம். சூடான சாதத்தை வந்து நம்ம நேரடியாக இது கூட வந்து கலக்கக்கூடாதுங்க. நேரடியாக கலந்தோன்னு சொன்னால் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நம்ம முட்டை வந்து நல்லா ஆட் பண்ணும்பொழுது நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இதுலேயே நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணுறதுனால ராஸ்மலுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல் முட்டையை வந்து நம்ம வந்து அதிக அளவு வந்து வேக வைக்கக்கூடாது. நம்ம இதில் அதிக அளவு வேக வச்சோன்னா அதோடைய டேஸ்ட்டே வந்து மாறி போயிடுங்க. லைட்டாக நம்ம வந்து கிளறிட்டு நம்ம உடனே வந்து நம்ம சாதத்தை கொட்டி கிளறிடணும். நம்ம சாதத்தை அழுத்தியே நம்ம வந்து கிளறக்கூடாதுங்க. இல்லைன்னா அது வந்து குழஞ்சி போயிடும் இல்லையா, அதனால வந்து நம்ம ரொம்ப அழுத்தியும் கிளறக்கூடாது. லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கிளறி விடும்போது உங்களுக்கு எக் ரைஸ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசியோட பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம வந்து குழையாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால நல்ல கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து சாதம் வந்து கிடைக்கும். சாதம் வடித்து எடுத்துட்டு 10 to 15 நிமிஷம் நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா காத்தாட நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆட் பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம வந்து அந்த அளவு ரொம்பவே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து அப்படி கிளறிட்டே இல்லைங்க. இது போல் நீங்களுமே வந்து ரெடி பண்ணி உங்கள் பசங்களுக்கு அவசர வேலை உங்களால் வந்து ரெடி பண்ண முடியலன்ற கண்டிஷனில் இது போல் நீங்கள் எக் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பணும் அந்த மாதிரி டைமில் வந்து இது போல் எக் ரைஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து விரும்பியும் திரும்ப திரும்ப கேட்பாங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிடக்கூடிய ஒரு உணவு. பசங்களுக்கு ஸ்கூல் டைம் வந்து உங்களால் வந்து அந்த அளவு சீக்கிரமாக ரெடி பண்ண முடியாத டைம்லையும் சரி, நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வேறு எதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, இது ஒரு சீக்கிரமாகவே வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி பண்ணிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணி போகணுன்னு சொன்னால் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் கேப்சிகம் கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். இனிமேல் இதை தவிர அவங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் கடையிலலாம் வாங்கி கொடுங்க அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து சாதம் வந்து வடிக்கும் பொழுது அது குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம வந்து இது போல் சாதம் வந்து நல்லா வந்து வெந்து வருது இல்லையா, இது போல் பொங்கி வர கண்டிஷனில் வந்து நம்ம வந்து எலுமிச்சை சாறு நம்ம கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணும்பொழுது
சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக உங்களுக்கு குழஞ்சி போகாமல் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லா வந்து டேஸ்ட்டாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நெய்யுமே இது போல் நல்லா பொங்கி வருது இல்லையா, வடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய்யுமே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதம் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது வந்து ஒன்றுத்தோட ஒட்டிக்கிச்சின்னு சொன்னால் அந்த அளவு டேஸ்ட்டாகவும் இருக்காது இல்லையா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எக் ரைஸ் செய்கிறதுக்கும் வந்து நம்ம உதிரியாக இருந்தால் மட்டும்தான் சாதம் வந்து நல்லா இருக்குங்க. அந்த டைமில் குழஞ்சி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இனிமேல் சாதம் வந்து உங்களுக்கு ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நல்ல பழுப்பு நிறத்தில் மாறிடும். சில பேருக்கு மஞ்சள் நிறமாகவும் வந்து சாதம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது அது நல்லா வெள்ளையாக நல்லா பார்க்கறதுக்கே நல்லா வந்து பலன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பலன்னு பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து சாதம் வந்து கிடைச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ரேஷன் அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து வெள்ளையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டிப்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொண்டைக்கடலை சுண்டல் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பற்றின டிப்ஸ் தாங்க. இது ரொம்பவுமே வந்து சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நம்ம வந்து சமையலுக்கு சாதத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலை சுண்டலை வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து 8 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஊற வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போல் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், குக்கரில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆனது வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணுறோம். இது போல் நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கும். தக்காளி வந்து மேஷ் ஆகணுங்க. நல்லா மேஷ் ஆனால் மட்டும்தான் நல்லா வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கொடுக்கும். பச்சை மிளகாயை நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணும்பொழுது இந்த சுண்டலுக்கு நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. நம்ம கொண்டைக்கடலையும் இதில் நம்ம வந்து நல்லா வந்து போட்டு எடுத்துக்கிறோம். 8 மணி நேரம் நல்லா ஊறினா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னு சொன்னால் அதில் கேஸ் அதிகமாக இருக்குல்லையே, அதனால் வந்து வாயு பிரச்சனை எல்லாமே வரும். அதே போல் அரைச்சியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வெங்காயத்தை அதை பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா திக்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா திக்காக இருக்கும்பொழுது நல்லா நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா வந்து தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நம்ம அரைச்சி சேர்க்கும்பொழுது குழம்புக்கே ஒரு தனி டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொண்டைக்கடலையை வந்து குக்கரில் போதிய அளவு நம்ம தண்ணீர் கொஞ்சமாக வந்து உப்பு விட்டு நம்ம 5 to 7 விசில் கூட நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது நல்லா சுண்டல் வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்து உடையாமல் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச சுண்டலை வந்து தண்ணி கூட வந்து சேர்த்து அப்படியே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த தண்ணியை வந்து கிரேவிக்கு பயன்படுத்தும் போது இந்த குழம்புடைய டேஸ்ட்டுமே இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கெட்டித்தன்மை நல்லா கிரேவி கெட்டியாக வரணுன்றதுக்கு வந்து கொஞ்சம் கொண்டைக்கடலையிலேருந்து எடுத்து நம்ம அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து செய்ய மாட்டாங்க, கொண்டைக்கடலை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் திக்காக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொண்டைக்கடலையை கூட நம்ம வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம வந்து இது போல் கொண்டைக்கடலைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காய் முந்திரி கொஞ்சமாக சோம்பு கசகசா எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரேவிக்கு சேர்க்கும்போது செட்டிநாட்டு ஸ்டைலில் நமக்கு வந்து குழம்பு வந்து கிடச்சிருங்க. இது வந்து வெஜிடேரியன் போல் இருக்காது, நான்வெஜ் குழம்பு போல் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். நம்ம இன்னொரு டிப்ஸும் நல்லா வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. வெங்காயம் நம்ம தக்காளி எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர அளவு நம்ம வந்து வதக்கி எடுத்துடணுங்க. அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட் வந்து இருக்கும். அதே போல் இஞ்சி பூண்டுமே நம்ம வந்து சரியான அளவில் ஆட் பண்ணணுங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி 2 ஸ்பூன் பூண்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நல்ல கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு வந்து கொடுக்கும். பச்சை வாசனை நல்லா போகிற அளவு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கிறோம். இது போல் நல்லா வந்து வதக்கினா மட்டும்தாங்க அது வந்து பச்சை வாசனை இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அந்த அளவு குழம்புடைய ஃப்ளேவரே வந்து கெட்டு போயிடும் இல்லைங்களா. கரம் மசாலா அப்படி இல்லை சென்னா மசாலா கூட நம்ம இது கூட கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க.
நம்ம இது போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுடைய சென்னாக்கு வந்து கொடுக்குங்க. நம்ம புளிக்கு பதிலாக நம்ம வந்து சென்னா மசாலா வந்து நம்ம சரியான அளவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். நம்ம சில நேரத்தில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாங்காய் தூள் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது கிரேவி ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நம்ம கடுகு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து தாளித்து எடுக்கும்பொழுது அதோடைய அரோமா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கொண்டக்கடலை கிரேவி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாலும் சரி தான், இல்லை தோசை, இட்லி எதுக்கு வேணாலுமே இது வந்து நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்து உங்களால் வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும். மாங்காய் தூளுமே வந்து நம்ம கடைகளில் விற்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு 2 to 3 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் வந்து தான் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட்டாக வந்து சென்னா மசாலா கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்பவுமே வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக இது போல் நம்ம வந்து வெள்ளை கொண்டை கடலை, கருப்பு கொண்ட கடலை எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துட்டோம்னா நல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இது உங்களுக்கு அமையும். இந்த டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து கொத்து பரோட்டா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து சொல்கிறது வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயங்க. இது வந்து கொத்து சப்பாத்தி. நம்ம சில சமயங்களில் சப்பாத்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சினாலும் நம்ம வந்து மீண்டு போன சமயங்களில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு விஷயத்தை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். இது போல் நல்லா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து நம்ம சப்பாத்தியை நீல வாகில் நூடுல்ஸ் போல் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியே கிடையாது. ஆனால் நம்ம கோதுமை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணுங்க. அதனால மீந்து போச்சுனாலும் சரி, இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு இது கூட மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி, மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து கொத்து சப்பாத்தி நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. இது நம்ம குழந்தைகளை ரொம்ப விரும்பியே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம முட்டை சாப்பிட்ற கண்டிஷனில் வந்து முட்டையுமே நம்ம வந்து கடைசி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இதில் உடச்சி ஊற்றணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கடைசி நேரத்தில் வந்து இது மேலே வந்து கொஞ்சமாக கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுறலாம். இது போல் நம்ம செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க மீந்து போச்சுன்னா இல்லைங்க, இனிமேல் நீங்கள் வந்து இது போல் சப்பாத்தியை ரெடி பண்ணி இது போல் செஞ்சு தர சொல்லி சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம வந்து பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து பச்சை பசேல் நல்லா வந்து டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம வந்து வெண்டைக்காய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து பீன்ஸை வந்து ரொம்ப நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம வந்து ரொம்ப குட்டி பீசஸாக கட் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல் ஆவியில் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்ல கூடுதல் டேஸ்ட்டை வந்து உங்களுடைய வெண்டைக்காய்க்கு கொடுக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க. நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணும்பொழுது குழந்தைங்கள்லாம் வந்து காரம் அந்த அளவு சாப்பிட மாட்டாங்கன்ற கண்டிஷனில் அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணணுங்க. இன்னொரு கூடுதல் டிப்ஸ் என்னென்னா, நம்ம இதில் இருக்கிற நீக்கிற விதைகள்லாம் என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம பெப்பர் சிக்கன்லாம் செய்யும்பொழுது அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அளவு காரமும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் போடணும். அதே போல் நம்ம வெங்காயத்தை நல்லா வந்து ப்ரௌனிஷாக நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து சரியான அளவில் நம்ம வந்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷாக வந்து வெங்காயம் வந்து நமக்கு வந்து சுருண்டு கிடச்சிடுச்சு. உப்பு சேர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம இதில் எப்படின்னா, பொரியலுக்கு உப்பை வந்து சமைக்கும் போது ஆரம்பத்திலே நம்ம வந்து சேர்க்காம பீன்ஸ் பாதி வந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம ஆரம்பத்திலே சேர்த்தோன்னு சொன்னால் பீன்ஸில் இருந்து தண்ணியுமே வந்து வெளியேறும் இல்லையா, அதனால வந்து நிறமும் வந்து மாறிடுங்க.
அதனால் நம்ம வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் வந்து பீன்ஸ்லேருந்து வெளியே வர அந்த தண்ணியுமே வந்து சேர்ந்து ரொம்ப தண்ணி ஆகிடுங்க, குழஞ்சும் போயிடும் பீன்ஸு. அதனால நம்ம வந்து பூண்டு என்ன பண்ணலாம்னா தட்டி ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ணுவாங்க, சில பேர் கட் பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம இடிக்கல்ல வச்சு இது போல் நல்லா வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் இந்த சாப்பாட்லேயும் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டுமே அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பீன்ஸை வந்து நிறைய பேர் வந்து மூடி வச்சு சமைக்கணுமா அப்படின்றது தெரியாது இல்லைங்களா. ஆனால் நம்ம வந்து பீன்ஸை மூடி வச்சு சமைக்கக்கூடாதுங்க. நம்ம நல்லா வந்து தாளித்து சேர்க்கும்போது பொரியலை மூடாமல் தான் நம்ம வந்து சமைக்கணும். மூடி சமைக்கிறப்ப நீராவி எல்லாமே வந்து உள்ளேயே தங்கிடுது இல்லையா, அதனால அதோடைய நிறத்தையுமே வந்து மாறிடும், கிரீனிஷாகவே இருக்காதுங்க. அந்த அளவு அது டேஸ்ட்டுமே வந்து இருக்காது. அதனால அதிக நேரம் நம்ம சமைக்கிறதையும் தவிர்க்கணும். பீன்ஸ் பொரியல் வந்து பொதுவாக சீக்கிரமாகவே வெந்து போகிற ஒரு விஷயங்க. அது நம்ம வந்து அதிக நேரமும் சமைக்கக்கூடாது. அதிக நேரம் சமைச்சோன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த க்ரீனிஷே வந்து மாறி போயிடும், அதோட டேஸ்ட்டும் போயிடும். சத்துக்களும் வந்து பொதுவாக நம்ம வந்து ரொம்ப அதிக அளவில் மூடி வச்சு சமைக்கும் போது மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நம்ம வந்து ரொம்ப அதிக நேரம்லாம் சமைக்க தேவையில்லைங்க. அதே போல் நம்ம வந்து பீன்ஸ் செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜீரக பொடி இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு வறுத்து எடுத்து ஆட் பண்ணணும். இந்த பாருங்க, நம்ம நல்லா வந்து வெங்காயம் வதங்குந்தோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல பச்சை பசையில் நம்ம பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம சீரக பொடியும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம சீரக பொடி ஏன் ஆட் பண்ணுறோம்னு சொன்னால், அது நல்லா வந்து அழகான பச்சை நிறத்துக்குரிய நமக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கிறதுக்காக சீரக பொடி 1 ஸ்பூன் அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல க்ரீனிஷாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், எப்படி நல்லா பச்சை பசைல்னு நமக்கு வந்து பீன்ஸ் வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் வந்து கடைசியில் நம்ம வந்து ஆட் பண்ணலாங்க. நம்ம தேங்காய் இல்லைன்னு சொன்னாலும் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலையை நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா தட்டி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து நம்மளுடைய பீன்ஸ் பொரியலுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து பச்சை பசையில் நல்லா சூப்பராக வந்து பீன்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து நல்லா வந்து கூடுதலான உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து சொல்ல போகிறோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம என்னென்னா, நம்ம சருமெல்லாம் நல்லா வந்து ஃபேஸ் நல்லா பேக் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னென்னா, பப்பாளி வந்து நம்ம பேக் பண்ணலாங்க. பப்பாளி வந்து பழத்துண்டு நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட தேன் ப்ளஸ் பால் சேர்த்து நல்லா வந்து பச்சை கலர் எடுக்கும்போது நல்லா வந்து பளபளப்பாக பிரைட்னஸாக முகம் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்ப்போங்க. இதில் நம்ம வந்து மண் சட்டி வச்சு நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா மண் சட்டி வைக்கும்போது நல்லா வந்து டேஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து மண் சட்டியை காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் அது வந்து வெங்காயம் எல்லாம் அங்கங்கே ஒட்டிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சியும் நம்ம வந்து ஆட் பண்ணால் தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால வெங்காயத்தை அங்கங்கே நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கணும்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கடுகும் வெந்தயத்தூள் இருக்கு இல்லையா, அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வந்து பொரிய விட்டுறணும். இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணணுங்க. அரோமா டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எண்ணெயிலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம பூண்டையுமே நல்லா வந்து இடிக்கல்ல தட்டி எடுத்துப்போம். நல்லா தட்டி எடுத்த பூண்டை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னு சொன்னால், இந்த தட்டி எடுத்த பூண்டில் வந்து சாறு வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி குழம்புக்கே நல்லா வேறு லெவலில் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. இது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயத்தை ப்ரௌனிஷ் ஆகிறவங்கள நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியும் அரைச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண வேண்டியது, நல்லா அரைச்சி ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்புமே அது கூட வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டையுமே வந்து இந்த எண்ணெயில் நல்லாவே தட்டி போடணுங்க. இந்த குழம்புக்கு வந்து நல்லா வந்து கூடுதல் டேஸ்ட் கொடுக்கணும்னா பூண்டு வந்து நல்லா தட்டி போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இது கூடவே நம்ம வந்து நல்ல பயனுள்ள சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. வாங்க நம்ம பூரி வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் நம்ம வந்து செய்யணும்னா பூரி மாவை பிசைஞ்சு கொஞ்சமாக நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துடுங்க. பூரி வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு எடுக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக வந்து பொரிக்கும் போது அழுத்தி எடுத்தோன்னா அது வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுபோல் எலுமிச்சை பழம் சாறு அதிகமாக நம்ம வந்து இருக்கிற சமயத்தில் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து சாரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிக அளவு எலுமிச்சை பழங்களும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை வந்து சாராக எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நம்ம வந்து எலுமிச்சை பழங்கள் அதிகமாக கிடைக்கிற சமயத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இன்னொரு டிப்ஸும் நம்ம வந்து பார்க்கலாங்க. பருப்பு சீக்கிரமாக நம்ம வந்து வேகணும்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சமைக்கிறப்ப வந்து பருப்பு வகைகள், துவரம் பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாத்தையும் வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறப்ப அது கூட வந்து ஒரு சில துளி வந்து நல்லெண்ணெயை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து வேக வச்சோன்னா பருப்பு சீக்கிரமாகவே வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்து வெந்து கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. வெங்காயமும் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா மீன் குழம்புல தேங்காய் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். மீன் குழம்பு வைக்கிறப்ப வந்து தேங்காய் நம்ம சேர்க்கறது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நம்ம வந்து சேர்க்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்க விரும்புனீங்கன்னா அதிக அளவில் தேங்காய் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் அளவு நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தேங்காய் ஆட் பண்ண முடியலனாலும் நம்ம வந்து தேங்காய் பாலாக எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நல்ல வந்து பச்சை ராஸ்மல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து போகிற அளவில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வெந்தய பொடி வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல அரோமாவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த புளி கரைசல் இது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் ராஸ்மல் போயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து எண்ணெய் கூட நல்லா சுருண்டு கிடைக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள். அதே போல் நம்ம கடைசியாக கொஞ்சம் ஜாகரி வெல்லம் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணணுங்க. அப்படி நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது நல்லா கூடுதல் டேஸ்ட்டும் நல்லா வந்து உங்களுடைய குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கடையில் நம்ம உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு இல்லையா, கடலை பருப்பு நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துடணுங்க. கடலை பருப்பு வந்து நல்லா ஒரு 6 to 8 hours நல்லா ஊறினா மட்டும்தான் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு கிடைக்கும். நம்ம இந்த கடலை பருப்பை என்ன செய்யலாம்னா அது கூட மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து ஜீரகமும் கொஞ்சம் மிளகும், வரமிளகா சொல்லுவாங்க, அதுவும் கொஞ்சம் உப்பு நம்ம வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது, ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருக்கும் இல்லையா, அப்படி அரைச்சி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உருண்டைகள் வந்து இந்த குழம்புல போடும்போது ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டாமலும் இருக்கும், குழஞ்சி போகாமலும் உங்களுக்கு வந்து குழம்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டுமே ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறாங்க. தோசை வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம வந்து மாவு கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அரைச்சோன்னு சொன்னால் தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுனும் வரும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கடலை மாவு இருக்குல்லையா, கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். அதுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணுங்க. நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வைக்கலன்னு சொன்னால் இந்த உருண்டை எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும், ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டிட்டு குழம்பே ஃபுல்லாக வந்து வீணாயிடும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போடலாங்க. ஏன்னு சொன்னால் அதில் நல்லா வெந்து இருக்கும்போது உருண்டைகள்லாம் பெருசாகிடும். இங்கே பாருங்கள் நம்ம லட்டு மாதிரி நல்லா சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி போடுறோம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. இது போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து செய்ய சொல்லுவாங்க இந்த உருண்டை குழம்புகளை. இந்த கடலை மாவு நம்ம இது கூட வந்து நம்ம ஜீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுவுமே நல்லா வந்து வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம வந்து வெல்லமும் ஆட் பண்ணிட்டோம். அதே போல் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சமைக்கும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக வந்து உருண்டைக்கிழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. புளி எல்லாமே ஆட் ஆகி டேஸ்ட்டாக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நல்ல ஒரு பயனுள்ள தகவலாம் பெறதுக்கு நம்ம கிக்கி குக்கிங் சேனலில் நிறைய வந்து சமையல் டிப்ஸ் எல்லாமே தந்திருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங். பாய்.